ஹலோ ஹாய் வெல்கம் டு ஹாரி ஹாசன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் 2026 என்ன நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த ப்ரெடிக்ஷன் எதுக்கு லேட்டாக வருதுன்னா, மார்ச் 3 வந்து ஒரு கிரகணம் இருந்தது. அந்த கிரகணம் வந்து ஒரு குரூஷலாக இருக்க போகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை யார் ஓவர் கம் பண்ணி கரெக்டாக வந்து டெசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்றது தான் என்னோடய இது. ஸோ அதனால தான் வந்து அந்த கிரகணம் முடியிட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற எல்லா சார்ட்டுமே பவர்ஃபுல்லான சார்ட் தான். ஏன்னா அதனால தான் இந்த பொசிஷன்லேயே இருக்காங்க. பட் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே தசாபுக்தி வந்து ப்ராப்பராக வரலன்னா நம்ம வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து தசாபுக்தி இது கோச்சாரம் எல்லாமே பார்த்து தான் வந்து வின்னர் டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சார்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் சாரோட சார்ட் பார்ப்போம். விருச்சிக லக்னம், சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம். அவர் இப்போது என்ன போயிட்டுருக்குன்னா, சனி தசை குரு புக்தி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த புக்தி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான இது தான். பட் கண்டிப்பாக போட்டின்றது வந்து ஹெவியாக இருக்கும். 6லேருந்து புக்தி நடத்துகிறாரு. ஸோ வந்து போட்டி வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்க போகுது அவருக்கு. பட் ஸ்டில் என்னென்னா, அவருக்கு வந்து தசாநாதன்னா பார்த்திங்கன்னா அவர் வந்து பவராக தான் இருக்கார் அவர் தசாநாதன். ஸோ வந்து அவருக்கு வந்து அந்த வலிமை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா புக்திநாதனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓன் ஸ்டாரில் போய்கிட்டு இருக்கார். அவருக்கு வந்து சில ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது கோச்சார ரீதியாக. பார்த்திங்கன்னா ராகு கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சூரியன் சந்திரனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இதுவாக இருந்தாலுமே ஓரளவுக்கு இவருக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சார்ட் பார்ப்போம். இது வந்து நம்ம எடப்பாடி சாரோட சார்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், இவர் வந்து கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். இவருக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா புதன் தசையில் சுக்கிர புக்தி போய்கிட்டு இருக்கு. ஸோ சுக்கிரன் உச்சமாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட்டு இவருக்கு பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா சனி வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு. அது வந்து கொஞ்சம் அவருக்கு சூரியன் மேலே போகிறது வந்து ஒரு ட்ராபேக்காக தான் நம்ம பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து தசாநாதன் நடத்துகிற கிரகத்தில் வந்து ராகு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ராபேக்காக தான் நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இவருக்கு நல்லா இருக்குது. கட்சியை தக்க வைக்கிற லெவலுக்கு நல்லா இருக்குது. ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இது வந்து விஜய் சாரோட சார்ட்டு. விஜய் சாரோட சார்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிற மாதிரி இவருக்கு வந்து நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது. நல்ல வந்து இதுவான டைம் பீரியட் தான், நல்ல டைம் பீரியட் தான். சுக்கிரதசை குரு புக்தி ஆரம்பிக்குது. ஸோ அந்த குரு வந்து 8ல் இருக்குது, ஓன் ஸ்டாரில் தான் இருக்குது, சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்குது. இவர் வந்து ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவிலோ இல்லாட்டி டிவி சேனல்ஸ்லேயோ. இல்லை இவருக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இவரெல்லாம் எப்படி இது பண்ணுவார் அப்படி இப்படின்னு. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு அவர் வந்து ஓட் ஷேர் வரப்போகுது. அவருக்கு அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் போயிட்டுருக்கு. வந்து மேபி செகண்டு கூட வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது அவருக்கு. அந்த லெவலுக்கு வந்து பவராக இருக்குது. கண்டிப்பாக இவர் தான் வந்து ஒரு கிங் மேக்கராக இருக்க போகிறார் இந்த வாட்டி. கண்டிப்பாக வந்து சீட்ஸ் ஜெயிப்பார். மேபி ஒரு 10 to 15 சீட்ஸ் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பட் ஹியூஜ் கேம் பிளேயராக இருக்க போகிறாருன்றதில் எந்த வித டவுட்டுமே வேணாம். இந்த வாட்டிக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நிறைய ஃபேன்ஸ் கேட்குறாங்க என்ன ஆகும், விஜய் சாருக்கு வந்து என்ன ஆகும், ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக வந்து இது நான் ரொம்ப லாங் டேர்ம் ப்ரெடிக்ஷன் இது சொல்கிறது. 2031 இவர் சிஎம் ஆகிறதுக்கான சான்சஸ்
அதிகமாக இருக்குது. இதுதான் எனக்கு தோன்றுறது சொல்கிறேன். 2026 பற்றி தெரியல எனக்கு. அந்த லெவலுக்கு சிஎம் ஆவார்ன்ற மாதிரிலாம் தெரியல. 2031 வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அந்த டைம் பீரியடில் பார்க்கும்போது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து உதயநிதி சாரோட சாட் பார்ப்போம். இவர் வந்து கும்பலக்கணம், ரிஷபராசி. இவருக்கு என்ன இதுனா, இவரோட சார்ட் வந்து ரொம்ப பவராக இருக்குது. விச் ஹெல்ப்ஸ் இஸ் ஃபாதர் ஸ்டாலின் சாருக்கு. ஸோ வந்து இவருக்கு வந்து இப்போ கரண்டாக பார்த்திங்கன்னா சனி திசையில் சூரிய புக்தி ஆரம்பிக்க போகுது. சூரியன் வந்து நல்ல வலுவாக இருக்கார் இவருக்கு 10ல். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இவருக்கு வந்து எலெக்ஷன் டைம்லேயும் டிஎம்கேக்கு பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கும். அது வந்து சில பேர் சொல்கிறாங்க, இல்லை 2011 தோற்றுட்டாங்க, இதில் தோற்றுட்டாங்க, அப்போல்லாம் சூரியன் உச்சமாக தானே இருந்தது எலெக்ஷன் நடக்கிறச்சான்னு. இதெல்லாம் எப்படின்னா, இது ஒரு விஷயத்தாலேயே டிஎம்கே ஜெயிக்குது தோக்குதுன்னு இல்லை. இதெல்லாம் எப்படின்னா, இப்போ காரில் வந்து 2 காருமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே பவரில் இருக்குது. ஆனால் பூஸ்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பூஸ்டர் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா ஸ்பீடில் போகும். அந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் பூஸ்டர்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த சிம்பிளான சூரியன் வந்து கோச்சாரத்தில் உச்சமாக இருக்கிறதெல்லாம். அது ஒரு விஷயத்தை வச்சே வந்து எலெக்ஷன் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து டிஎம்கேக்கு வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜாக தான் இருக்க போகுது இந்த எலெக்ஷனில். ஸோ இப்போ நம்ம வந்து இவர் வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆவாரா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போது பேக் பெஞ்சர்ஸ் ஒரு சின்னதாக ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். பேக் பெஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கடைசி நேரத்தில் படிப்பாங்க, கடைசியில் பார்த்தா நல்ல மார்க் எடுத்துருவாங்க, 70, 80 எடுத்துருவாங்க, லாஸ்ட் 1 வீக் தான் படிப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மை தான். அது சில பேர் படித்து வாங்கிடுறாங்க. ஆனால் வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் புது பார்ட்டியை புது சிம்பிள்லாம் வச்சு ஆரம்பித்து, பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் ரேங்க்குன்றது வந்து வாங்கிறது ரொம்ப கஷ்டம் கடைசி நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி பீகார் என்னோடய பழைய வீடியோ பாருங்கள், பீகார் எலெக்ஷனில் வந்து சொல்லியிருப்பேன். புனர்பூசம்ன்ற நட்சத்திரம் வந்து குரு ரொம்ப மாதமாக வந்து இந்த வாட்டி ட்ராவல் பண்ணுறார். கிட்டத்தட்ட 8 மாதம் கிட்ட புனர்பூசத்தில் தான் இருக்கார். அது என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து ஸ்ரீராமரோட நட்சத்திரம். அப்போது அவர் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து பேட்டில் பண்ணி ராவணனை ஜெயிக்கிறதுக்கு பல கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு கிராண்ட் அலையன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த வாட்டி. எல்லாரையும் அரவணைச்சு பெரிய ஒரு படையோடு போகிறவங்க தான் வந்து இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான பெரிய ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு கூட்டாக இருக்கிறனால கொலிஷன் கவர்மெண்ட்டு தான் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் வீடியோ போடுறேன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ வீடியோ போடுறேன். ஸோ இதனால் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த வாட்டி வந்து மோஸ்ட் லைக்லி வின்னர் வந்து நம்ம ஸ்டாலின் சார் தான். இதுதான் நம்மளோட ஹரிஹாசன் ப்ரெடிக்ஷனில் வந்து சொல்ல வர்றது. பட் இது வந்து கண்டிப்பாக வந்து கொலிஷன் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃபுல் மெஜாரிட்டி வந்து டிஎம்கே கிடைக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பாருங்கள், இதுதான் எலெக்ஷன் நடக்கிற தேதியில் நடக்கிற கோச்சார கிரகம். இதுதான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் வந்து எலெக்ஷனே நடக்குது தமிழ்நாடுக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், புதனும் குருவும் பரிவர்த்தனையில் இருப்பாங்க 2 பேருமே. ஸோ பரிவர்த்தனைன்றது வந்து ஒருத்தருக்கு வந்து தெரியும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு. ஒரு விஷயம் நம்ம பண்ண போயிட்டு பட் வேறு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். ஒன்று பண்ணலான்னு போவோம், பட் ஆனால் வேறு ஒன்று நடக்கும். அந்த மாதிரி தான் அவுட் சைட் சப்போர்ட் வந்து டிஎம்கேக்கு வந்து கிடைக்க போகுது. கடைசியில் யாரோ ஒருத்தர் வந்து வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் இந்த வாட்டி அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச
அஸ்ட்ராலஜிக்கல் நாலேஜ் வச்சு சொல்கிற விஷயம். என்ன நடக்குதுன்னு நானுமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதுதான் பாசிபிளாக இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மீதி வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு தேதியை இது வந்தோடனே நம்ம பார்ப்போம். என் ப்ரெடிக்ஷனோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கணுன்னா பின்னாடி வந்து சேனல்ஸில் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். எது நடந்திருக்கு, எந்த டேட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்போ எலெக்ஷன் வந்திருக்குன்றதெல்லாம் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபைனல் ப்ரெடிக்ஷனால் வந்து நம்ம சொல்ல வர்றது வந்து ஸ்டாலின் சார் தான் இந்த வாட்டி வந்து திரும்பவும் ஜெயிச்சு சிஎம்மாக ஆக போகிறாரு. இப்போது ஒரு லாங் ப்ரெடிக்ஷனாக நம்ம என்ன சொல்கிறோன்னா 2028க்கு அப்புறமா வந்து டிஎம்கேவோட டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். அவங்களோட பாப்புலாரிட்டி வந்து இன்னமும் வந்து டென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 2028க்கு அப்புறமால இருந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2031 வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆவார் தமிழ்நாடுக்கு. இது ரொம்ப லாங்கான ப்ரெடிக்ஷன் தான், பட் இருந்தாலுமே சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்ட்டு. இதுதான் நம்மளோட ஃபைனல் இது.